ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம ரோகிணிக்கு பண தேவை ஜாஸ்தியாக இருக்கிற வச்சு அந்த பணத்தை எப்படியாவது ஏறு பண்ணணுன்ட்டு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுங்க. ஏன்னா ரோகிணி எப்போவுமே அடியாட்களை வச்சு ஒரு வேலையை முடிப்பாங்க. அவங்க எப்போவுமே பணத்தை கேட்டு தொல்லை பண்ணினுக்கிற டைமில் கேட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் இல்லைன்னும் போது இங்கே முத்துவும் மீனாவும் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்கங்க. இங்கே எப்படியாவது ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ஆஃபீஸ்லேருந்தே பணத்தை எடுத்தாங்க. இப்போது யோசித்து யோசித்து பார்த்தா அவங்க நைட்டு போய் படுக்கிற டைமில் இப்போ அவனுக்கு நாளைக்கு பணம் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவன் அவ்வளோதான், வீட்டாண்ட ஏதாவது சத்தம் போடுவான். நான் என்ன பண்ணட்டும்ன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் காசு கேட்குற போது ஒன்றுமே முடியாதுங்க. உடனே நம்ம மீனாவும் முத்துவும் சேர்த்து வச்ச பணத்தை போய் அப்படியே பார்க்குறாங்க. வீட்டில் யாரும் இல்லையான்ட்டு ஒவ்வொரு ரூமையும் போய் செக் பண்ணுறாங்கங்க. அந்த ரூமில் போய் பார்த்தா அவங்க மாமியார் தூங்கின்னு இருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு வரும்போது திரும்பி பார்ப்பாங்க ஜெயா. என்னடி ஏன் ரூமுக்கு வந்தேன்னும் போது, இல்லை அத்தை, கொஞ்சம் என்னோடய க்ரீம்க்கு இல்லை, அதால் தான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துன்னு போகலான்ட்டு வந்தேன். ஆமாம், எடுத்து போட்டு காலி பண்ணிவிடு, எடுத்துகிட்டு வச்சுட்டு போகணுன்னே அப்படியே அங்கே தப்பிச்சு வந்துடுறாங்கங்க. உடனே அவங்க கதவை இழுத்த லைட்டாக டாப்பால் போட்டு வந்துட்டு இங்கே முத்துவோட ரூமுக்கு போகிறாங்க. முத்துவோட ரூமுக்கு போன உடனே அங்கே முத்து சேர்த்து வச்சுன்னுக்கிற காசை அப்படியே எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு யாரும் வராத டைமில் போயிடணுன்னு பார்க்கும்போது மீனா கரெக்டாக என்ட்ரன்ஸில் வந்துடுறாங்க. வந்த உடனே, என்ன ரோகிணி என்னோடய ரூம்லேருந்து வரன்னும் போது, இல்லை இதுவும் எடுக்கலான்ட்டு வந்தேன், சார்ஜர் எடுக்கலான்ட்டு வந்தேன். ஆஹா, என்ன கையில் சார்ஜர் இல்லாத கவரில் இருக்குது, கவர்லையா சார்ஜர் எடுத்துன்னு வந்தேன் போது, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதில் எடுத்துன்னு வந்தால் உங்களுக்கு என்ன? ஏன் இந்த வீட்டில் எனக்கு சார்ஜர் கூட எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்லை வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்கன்னும் போது, இல்லை நீ எடுத்துன்னு போகணும். அப்படியே ரோகிணி அவங்க ரூமில் உட்காந்துன்னு, ஐயோயோ, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோனோ அவளையே பார்த்துட்டோமே, அவள் இப்போ எங்களை என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்ட்டு அப்படியே யோசிச்சுனே இருக்கிற டைமில் இங்கே மீனாக்கு எப்போவுமே ஷார்ப்பான மைண்டு. என்ன எப்போவுமே அவள் நம்ம ரூமுக்கு வரமாட்டா, திடீர்னு வந்திருக்கிறா, அதுவும் ஆள் இல்லாத டைமில். ஏன் மாமா அது அத்தை இதுக்கு தான் சார்ஜர் இருக்குது, எடுத்துருக்கலாமே, நம்ம சார்ஜரை ஏன் எடுக்கணும், நம்மளது வேறு ஓல்டு போனில் இங்கே அப்படியே மீனா கன்ஃபியூஷனாக ஆகினுக்கிற டைமில் அங்கிட்டு நம்ம ரோகிணிக்கு அப்படியே யோசிக்குது. ஐயோ, நான் வேறு இப்போ பணத்தை வேறு எடுத்துன்னு வந்துட்டேன், இப்போ இவங்க 2 பேர் தேடினா நான் என்ன பண்ணுறது, நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த பணத்தை நான் வேணால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமா, வைக்கிற டைமில் யாருனா பார்த்துட்டா நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு அப்படியே குழம்பினே உக்கான்னு இருக்குங்க. இங்கே முத்து ஃபோன் பண்ணுவார். என்ன மீனா, ஏன் டல்லாக பேசுகிறேன்னும் போது, ஒன்றும் இல்லை சொல்லுங்கன்னும் போது, இல்லை சொல்லு, வாய்ஸில் எப்போவுமே ஒரு ஃபயர் இருக்கும், சோகமாகவே இருக்கிறேன்னும் போது, இல்லைங்க நம்ம ரூமுக்கு ரோகிணி வேறு போச்சு, கேட்டால் சார்ஜர் எடுத்துன்னு போகணுன்னு சொல்லிச்சு, அவள் ஏன் நம்ம ரூமுக்கு வந்தா போது கேட்கும் போது அப்படியே என்கிட்ட சண்டை போட்டு போதுங்கன்னும் போது, அப்படியே அது ஒரு சரியான லூஸு விடு, நம்ம சரி என்ன மீனா சமைச்சிருக்கிறேன்னும் போது, சிரிக்கிற பருப்பு போட்டு கடைஞ்சி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்கன்னு மீனா எனக்கு ரொம்ப பசியாகுது, நான் வீட்டுக்கு வரட்டம்மான்னும் போது, வாங்க காலையில் வச்ச சாதம் தான் இருக்குது, நான் வேணால் சூடாக வடிக்கிறேங்கன்னும் போது, சரி நான் வரும்போது பக்கோடா வாங்கிட்டு வரட்டான்னும் போது, சரிங்கன்ட்டு இங்கே மீனா முத்து சாப்பாடு வராருன்ட்டு இங்கே கிச்சனில் ரெடி பண்ணின்னு இருக்குங்க. இங்கே அவங்க அத்தை அப்படியே கிச்சனுக்கு வருவாங்க. என்னடி ஒரு நாளைக்கு 10 வாட்டி சமைப்பியா, அதால் தான் இங்கே மளிகை சாமான்லாம் சீக்கிரம் காலியாகினே போகுது, என்ன உன் வீட்டுக்கு போட்டு எடுத்துன்னு போறியான்னும் போது, இல்லை அத்தை அவர் சாப்பாட்டுக்கு வரேன்னார். ஏன் இப்போ இவ்வளோ சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் யார் சாப்பிடுது, நானும் என் புருஷனும் சாப்பிட்டோமா, இல்லை அத்தை கொஞ்சம் ஒரு சூடாக உடம்பு வேறு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா அதில் சூடாக கொஞ்சம் ரைஸ் வடிக்கிறேன் அத்தைன்னும் போது, என்னத்தையே பண்ணிட்டீங்க, கோவமாக போயிடுவாங்க. மீனா கடகடன்னு கிச்சனில் அப்படியே செய்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வெளியே வைக்கிற டைமில் அந்த இடத்துல வேறு ரோகிணி வேறு வந்துடுவாங்க. சாப்பிட உட்காரலான்னு பார்க்கும்போது மீனாவை பார்த்தோன்னே அப்படியே ஏஞ்சி போயிடுவாங்க. என்ன ரோகிணி, சாப்பிட என்னை பார்த்தோன்னே ஏஞ்சி போகிற, ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கான்னும் போது, உடனே ஏன் என்னை பார்த்தா நான் திருடி உன்னை பார்த்தோன்னே நான் பயப்படுறதுக்குன்னும் போது, ஐயோ நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசலை, ஏன் உட்காந்துட்டு ஏஞ்சி போகிறேன்னு தான் கேட்டேன், நீ தான் அதிகமாக பேசுகிற ரோகிணின்ட்டு அப்படியே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. என்ன இதுக்கு ஏதாவது குழம்பிட்டு இருக்குதா, எது கேட்டாலும் ஆப்போசிட்டாகவே பதில் சொல்லுதுன்ட்டு மீனா அப்படியே யோசிச்சுனே போகிறாங்க. உடனே முத்து சாப்பாட்டுக்கு வந்துடுவாருங்க. மீனாவும் முத்துவும் சாப்பிட்னே இருக்கிற டைமில் அப்போ ரோகிணி அந்த சைடு அப்படியே கிராஸ் பண்ணின்னு போயிடும். அப்படியே திரும்பி பார்த்துனே போகும்போது முத்துக்கு சொல்லணுமா, எப்போவுமே ஒரு கெஸ்ட் பண்ணுவாருங்க. அந்த கெஸ்ட்டில் ரோகிணி மாட்டிடுச்சு. என்னடா என்ன பண்ண போகிறோம், இதுங்க ரெண்டுமே நம்மளை முறைச்சி பார்க்குதே, ஐயோ இதுங்களை பார்க்கும் போதே ரொம்ப பயமாக இருக்கேன்ட்டு இங்கே போயிட்டு இவ ரூமில் உக்காந்து யோசிக்கிறாருங்க. கதை காலத்தை நினைக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. முத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சீட்டு கடிச்சாலே போதும், அதை திருவி ஆராய்ஞ்சிடுவார்.
அதுவும் இவங்களோட பணத்தை வந்து எடுத்துன்னு போயிட்டுக்கிறேன்னும் போது அவர் எங்கே வேணால் கண்டுபிடிக்க போவாருங்க. மீனா கிட்ட சொல்லுவார், சரி மீனா நான் கிளம்புறேன், பார்த்து இருந்துக்கன்ட்டு வெளியே கிளம்புற டைமில் மீனாக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதுக்குள்ளே முத்து வந்து வெளியே போயிடுறாரு. லைக்